Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 29. கிளேஸ் பேயில் இருந்தபோது லாராவுக்கு பல உதவிகள் செய்த சார்ல்ஸ் ஒரு நாள் ஃபோன் செய்தார். லாரா, நான் நியூயார்க் வந்திருக்கேன். நான் இன்னும் இன்று பகல் உணவை சேர்ந்து சாப்பிடுவோமா என்றார். நிச்சயமா என்றார் லாரா. சார்ல்ஸ் சார்டிஸ் என்ற ஹோட்டலில் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, பிரமாதமாக இருக்கிறாயே என்ற ஒரு தோற்றத்தை வியந்து பாராட்டினார் சார்ல்ஸ். வெற்றி உனக்கு தனி அழகு தந்திருக்கு. இப்போது தான் வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது என்றாள் அவள். சார்ல்ஸ், நீங்கள் ஏன் என்னுடைய கேமரன் என்டர்பிரைஸ் நிறுவனத்தில் சேர்ந்து கொள்ளக்கூடாது? உங்களுக்கு நல்ல பங்கு தர்றேனே. அவர் தலையசைத்தார். தேங்க்ஸ் ஆனால் வேண்டாம். இப்போது தான் பிரயாணத்தை தொடங்கியிருப்பவன் நீயே, பிரயாணத்தின் முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவன் நான் தொடர்பு விட்டு போகக்கூடாது. ஃபோனிலாவது அடிக்கடி பேசுவோமே. உங்களை இழக்க நான் விரும்பலை. அன்று பால் மார்ட்டின் லாராவின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தபோது, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கேன் என்று கூறி 1/2 டசன் அட்டை பெட்டிகளை கொடுத்தாள் அவள். ஏய், என்னது? இன்று எனக்கு ஒன்றும் பிறந்தநாள் இல்லையே. பிரித்து பாருங்களேன். அவர் பிரித்தார். உள்ளே அழகான ஷர்ட்டுகளும் டாய்களும் இருந்தன. என்னடா ஷர்ட் டாயெல்லாம் நிறைய இருக்குது என்று சிரித்தார் அவர். ஆனால் இது மாதிரி இருக்காதே, இதை போட்டுக்கொண்டா இளமையாக இருக்கும். ஒரு நல்ல டெய்லர் கூட உங்களுக்காக பார்த்து வச்சுருக்கேன் என்றாள் லாரா. அதற்கு அடுத்த வாரம் ஒரு பிரபலமான பார்பர் ஷாப்பில் அவருக்கு முடிவெட்ட ஏற்பாடு செய்தால் பால் மார்ட்டின் கண்ணாடியில் பார்த்து கொண்டார். எனக்கு வயது குறைந்து விட்ட மாதிரி தான் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார். வாழ்க்கையை கிளுகிழுப்பாக தோன்றியது. எல்லாம் லாராவினால் தான் நினைத்து கொண்டார். கணவனிடம் ஏற்பட்டு வரும் மாறுதல் மார்ட்டினின் மனைவிக்கு தெரியாமல் இல்லை, ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கொண்டான். கட்டிட சம்பந்தப்பட்ட குழுவினர் அன்று கூடியிருந்தார்கள். கட்டிட வேலைகள் மொத்தமும் ஒரே சமயத்தில் ஒன்றாக நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணோம் என்றால் லாரா. குழுவினர் ஒருவரை ஒருவர் திகைப்புடன் பார்த்து கொண்டார்கள். அது ஆபத்தான நடவடிக்கை என்றான் ஹவர்ட். சரியானபடி செய்தால் ஒரு ஆபத்தும் இல்லை என்றாள் அவள். குழுவை சேர்ந்த ஒருவர் அழுத்தமாக சொன்னார். லாரா, பாதுகாப்பான முறை என்னவென்று உங்களுக்கே தெரியும். முதல்ல தரையை சமனப்படுத்தி அஸ்திவாரங்களுக்கு பள்ளம் தோட்டி தண்ணீருக்கு சாக்கடைக்கும் வழி அமைச்சு. லாரா குறுக்கிட்டான். இதெல்லாம் நீங்கள் படிப்படியாக செய்வீங்க, எனக்கு தெரியும். பின்ன அந்த முறைப்படி செய்தால் கட்டிடம் முடிய 2 வருடம் ஆகும். 2 வருடம் காத்திருக்க நான் விரும்பலை. இன்னொருவர் சொன்னார். நீங்கள் சொல்கிற மாதிரி செய்வதென்றால் பல வகையான வேலை ஒரே சமயத்தில் நடக்கணும். ஏதாவது ஒன்று தப்பாக போனால், ஒன்றுடன் ஒன்று சேராமல் போனால் மொத்தம் கெட்டுடும். அப்படின்னா எதுவும் தப்பாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியதான் என்றால் லாரா. படிப்படியாக செய்யாமல் ஒட்டுமொத்த வேலை செய்தால் 2 வருடத்தில் முடிய வேண்டிய கட்டணம் 1 வருடத்தில் முடியும். கிட்டத்தட்ட $2 கோடி நிச்சயமாகும். உண்மைதான். நான் சரியாகவும் முடியலாம், கோளாறாகவும் முடியலாம். ஆபத்து எனக்கு பிடிக்கும் என்றால் லாரா. தன் புதிய திட்டத்தை பற்றி பால் மார்ட்டினிடம் சொன்னால் அவள். அவர்கள் சொன்னது சரிதான், யோசனை ஆபத்தானது என்றார் அவர். பலர் இந்த முறையை பின்பற்றி வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று கூறிய லாரா. உதாரணமாக ட்ரம்ப் செய்திருக்கார், யூஎஸ் செய்திருக்கார். நீ ட்ரம்ப் இல்லை, யூஎஸ் இல்லை என்று மென்மையாக சொன்னார் அவர். அவர்களையெல்லாம் காட்டிலும் பெரிய ஆளாக நான் வரப்போகிறேன். இதுக்கு முன் நியூயார்க்கில் வர யாரும் கட்டிராத அளவுக்கு நான் கட்டிடங்கள் கட்டப்போகிறேன். இந்த நகரம் என்னுடைய நகரமாக இருக்கப் போகிறது. ஒரு நீண்ட நிமிடம் அவளை மௌனமாக பார்த்தார் பால் மார்ட்டின். எனக்கு அவனிடம் நம்பிக்கை இருக்கு என்றார். லாரா அவருடன் பேசுவதற்கென்றே ஒரு தனி டெலிஃபோனை தன் அலுவலகத்தில் வைத்து கொண்டார். அதே போல் அவரும் லாராவுடன் பேசுவதற்காகவே ஒரு பிரத்யேக ஃபோன் வைத்து கொண்டார். ஒரு நாளில் பலமுறை அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பிற்பகலில் வேலை ஒழிவாயிருந்தால் இருவரும் லாராவின் அப்பார்ட்மெண்ட்டில் சந்திப்பது வழக்கமாயிற்று. அந்த சந்திப்புகளுக்காக பால் மார்ட்டின் ஆவலுடன் காத்திருக்கலானார். தான் இப்படி மாறுவோம் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது கிடையாது. லாரா அவரை சுற்றி ஒரு மோக வலை பின்னிவிட்டாள். இப்படியெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்தபோது ஹவர்ட் கவலைக்குள்ளானான். லாரா, நீ செய்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஆள் ரொம்ப அபாயகரமானவன் என்றான். உங்களுக்கு அவர் தெரியாது, அற்புதமான மனிதர் அவர். நீ அவரை காதலிக்கிறியா? லாரா யோசனை பண்ணி பார்த்தால். அவள் வாழ்க்கையில் ஒரு தேவையை அவர் பூர்த்தி செய்கிறார், உண்மை. ஆனால் அதை காதல் என்று சொல்ல முடியுமா? இல்லை என்றான். அவருக்கு உண்மையில காதலா? அப்படி தான் தோன்றுது. ஜாகிரதையாரு, ரொம்ப ஜாகிரதையாரு. லாரா புன்னகை செய்தால். ஏதோ தோன்றவே சட்டென்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். என் ஜாக்கிரதை பற்றி நீ அவ்வளோ கவலைப்படுறியே, அதுவே எனக்கு போதும் ஹவர்ட். அன்று கட்டிட வேலை நடக்கும் இடத்தில் ஒரு ரிப்போர்ட்டை படித்து கொண்டிருந்தாள் லாரா. தென்னை மரம் எக்கச்சக்கமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் என்று ரீஸ் என்பவரிடம் கேட்டான். ப்ராஜெக்ட் மேனேஜராக அவர் புதிதாக வேலையில் சேர்ந்திருந்தார். நானே சொல்ல நினச்சிருந்தேன் மிஸ் லாரா,
ஆனால் நிச்சயமாக தெரியாமல் சொல்லக்கூடாதுங்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் சொல்கிறது சரிதான். நான் வாங்கும் மரம் நிறைய காணாமல் போய் கொண்டிருக்கு. ஆகவே வாங்கியதே திரும்ப வாங்க வேண்டியிருக்கிறது என்றாள் ரீஸ். அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். யாரோ திருடுகிறார்கள் என்றால் சொல்கிறீர்கள்? அப்படி தான் தோணுது எனக்கு. யார் மீதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இங்கே ராத்திரியில் வாட்ச்மேன் இருக்கான் இல்லையா? ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியாதாம்மா? தெரியாதான். ஆனால் இங்கே இவ்வளோ வேலைகள் நடப்பதால் திருட்டு பகலில் கூட நடக்கலாம். யார் வேண்டுமானாலும் திருடலாம்ல என்றார் ரீஸ். லாரா சிறிது யோசனை செய்துவிட்டு, சரி, தகவல் கொடுத்ததுக்கு நன்றி, இனி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் லாரா. அன்று பிற்பகல் ஸ்டீவ் என்ற துப்பறிவு நிபுணரை அமர்த்தினாள். பட்ட பகலில் மரம் லோடு ஏற்றிக்கொண்டு எப்படி போக முடியும் என்று ஸ்டீவ் கேட்டார். அதைத்தான் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். ராத்திரி வேளையில் வாட்ச்மேன் இருக்கிறான்னா என்ன சொன்னீங்க? இருக்கான். ஒருவேளை அவன் தான் திருடுறானா என்னவோ. இந்த ஒருவேளை கிருவேளை சமாச்சாரம்லாம் வேண்டாம். யார் திருடுறாங்க என்பதை கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். கட்டிட ஊழியர்களில் ஒருவனாக என்ன வேலைக்கு அமர்த்த முடியுமா? சேரனே. இந்த விஷயத்தை ஹவர்டிடம் லாரா சொன்னபோது, உனக்கே லாரா இந்த தலைவலியெல்லாம் என்னிடம் சொன்னால் கவனிச்சிக்க மாட்டானா என்றான். தலைவலிகள் எனக்கு பிடிக்கும் என்றார் லாரா. அத்துடன் அந்த பேச்சு நின்று விட்டது. 5 நாட்கள் சென்றன. லாராவின் அலுவலகத்துக்கு ஸ்டீவ் வந்தார். லாரா கேட்டார், ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாச்சு. வாட்ச்மேன் தான் திருடினா? இல்லை, கட்டிடம் கட்டும் இடத்திலிருந்து மரம் திருட்டு போகவே இல்லை. என்ன சொல்கிறீங்க? கட்டிட வேலை நடக்கும் இடத்துக்கு மரம் வந்து சேரவே இல்லைங்கிறேன். ஜெர்சியில் வேலை செய்கிற மற்றொரு கம்பெனிக்கு மரத்தை அனுப்பிவிட்டு பில்லை மட்டும் நமக்கு அனுப்பி பணம் வாங்கிக்கிறாங்க. இங்கே உள்ள ஒருவரே செய்திருக்கும் மோசடி அது. யார் செய்தது அப்படி? ஸ்டீவ் சொன்னார். அடுத்த நாள் சாயந்தரம் கட்டிடக்குழுவின் கூட்டம் நடைபெற்றது. வக்கீல் டெரி, ஹவர்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர் ரீஸ் மற்றும் சிலர் கூடியிருந்தார்கள். மீட்டிங்கிற்கு ஒரு புது நபரும் வந்திருந்தார். அவர் பேர் கான்ராய் என்று அவரை எல்லாருக்கும் அறிமுகம் செய்து வைத்தாள் லாரா. ரிப்போர்ட்டு படிப்போம் என்று அவள் சொன்னதும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரீஸ் படிக்கலானார். வேலைகள் குறித்த நேரத்தில் நடைபெற்று வருகின்றன. இன்னும் 4 மாதத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக எல்லா வேலைகளும் ஒரே சமயத்தில் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் சொன்னது மிகவும் சரி. பட்டு போல வழுவழு என்று வேலை நடக்கிறது. மின்சார வேலையும் குழாய் வேலையும் ஆரம்பித்து விட்டோம். நல்லது என்றார் லாரா. திருட்டு போன மரம் பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லையே என்று கேட்டான் ஹவர்ட். ஒரு தகவலும் தெரியல. விழிப்புடன் கவனித்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயத்தை பற்றி இனிமேல் கவலைப்பட தேவையிருக்காதுன்னு நினைக்கிறேன். யார் திருடுறாங்க என்பதை கண்டுபிடித்தாகிவிட்டது என்றாள் லாரா. புதிதாக வந்திருப்பவரை சுட்டி காட்டினார். மிஸ்டர் கான்ராய் மோசடி குற்றங்களை புலனாய்வு செய்கிறார் போலீஸ் அதிகாரி. இங்கே அவருக்கு என்ன வேலை என்றார் ரீஸ். உங்களை அழைச்சி போகத்தான் வந்திருக்காரு. ரீஸ் திடுக்கிட்டார். என்ன? லாரா மற்றவர்களை நோக்கி, நமக்கு வர வேண்டிய மரத்தை வேறொரு கட்டிட கம்பெனிக்கு விற்று வந்திருக்கிறார் இவர். நான் கணக்கு வழக்குகளை பார்ப்பது தெரிந்தும் திருட்டு அது இதுன்னு பிரச்சனை திசை திருப்ப தீர்மானித்தார் என்றார். இருங்க நான் நீங்கள் சொல்கிறது தப்பு என்று ஆரம்பித்தார் ரீஸ். கான்ராயிடம் லாரா, தயவு பண்ணி இந்த ஆளை இழுத்து கொண்டு போகிறீர்களா என்றான். அவர்கள் போனதும், இப்போது நாம் ஹோட்டல் திறப்பு விழாவை பற்றி பேசுவோம் என்றாள் அமைதியாக. அத்தியாயம் 30. ஹோட்டல் கட்டிட வேலை முடியும் சமயம் நெருங்க லாராவின் பதற்றம் அதிகரிக்கலாயிற்று. லாராவின் கட்டளைகள் எல்லாருக்குமே எரிச்சல் ஏற்படுத்தியது. எப்போது பார்த்தாலும் நச்சரித்து கொண்டிருந்தால் வேலை செய்கிறவர்களை நடு ராத்திரியில் கூட ஃபோனில் கூப்பிடுவது சகஜமாயிற்று. ஹவர்ட், வால்பேப்பர் நேரம் கப்பல் வந்து சேர்ந்துருக்கணும், இன்னும் வரலையே. லாரா, உனக்கு புண்ணியமாக போட்டோம், இப்போது விடிகாலம் 4 மணி. சரி, ஹோட்டலை திறக்க இன்னும் 90 நாள் தான் இருக்குது. வால்பேப்பர்கள் ஒட்டாமல் எப்படி ஹோட்டலை திறக்க முடியும்? பொழுது விடிந்ததோ அதை பற்றி விசாரிக்கிறேன். பொழுது விடிந்தாயிற்று, இப்போதே விசாரிங்க. கெடுதெய்தி கிட்டே வர லாராவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. விளம்பர பிரிவின் தலைவரான டாம் ஸ்காட்டை சந்தித்தாள். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்கிறதா மிஸ்டர் ஸ்காட்? அவர் அவளை ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தார். இல்லையா? ஏன்? ஏனென்றால் நீங்கள் தயாரித்து வைத்துள்ள விளம்பரங்களை பார்த்தேன். மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தை செய்த மாதிரி இருக்குது. அவ்வளவும் அறிவு முதிர்ச்சியுள்ள பெரியவர்கள் அந்த குப்பையை தயாரித்தார்கள். ஸ்காட்டின் முகம் கருத்தது. உங்களுக்கு திருப்தி இல்லாதது ஏதாவது இருந்தால்? அத்தனையும் எனக்கு திருப்தியாக இல்லை என்றாள் லாரா. விளம்பரங்கள் எல்லாம் ஜீவனே இல்லை, உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா ஹோட்டலை பற்றி சொன்ன மாதிரி இருக்குது. எல்லா ஹோட்டலையும் போன்றதல்ல என் ஹோட்டல். நியூயார்க்லேயும் மிக அழகான மிக மாடர்னான ஹோட்டல் இது. உருவம் இல்லாத ஊசி போன கட்டிடத்துக்கு செய்கிற மாதிரி விளம்பரங்கள் செய்திருக்கீங்க நீங்கள். அப்படி இல்லை என் ஹோட்டலு. அது குடும்பம் போன்ற வீடு, கதகதப்பான உயிர் துடிப்புள்ள வீடு. அந்த எண்ணம் பரவும்படி விளம்பரங்களாக அமைக்கணும். உங்களால் அப்படி செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்கிறேன். இன்னும் 2 வாரத்தில் விளம்பரங்களை மாற்றி அமைக்கிறேன். 2 வாரம்லாம் கிடையாது, திங்கக்கிழமை
என்றாள் லாரா கண்டிப்புடன். புதிய விளம்பரங்களை திங்கட்கிழமை நான் பார்த்தாக வேண்டும். நாடெங்கும் உள்ள தினசரிகளிலும் வார மாத இதழ்களிலும் புதிய விளம்பரங்கள் வெளிவந்தன. தெருமுனைகளில் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டன. விளம்பரங்கள் அருமையாக வந்திருக்கு என்றார் டாம் ஸ்காட். நீங்கள் நினச்சது சரிதான். லாரா அவரை ஏறிட்டு பார்த்து அமைதியாக சொன்னார். நான் சரியாக நினச்சா என்ன, நினைக்காட்டா என்ன? சரியாக நினைக்க வேண்டியவர் நீங்கள். அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம் தர்றேன். மக்கள் தொடர்பு அதிகாரியான ஜெர்ரியை கூப்பிட்டார் லாரா. எல்லாருக்கும் அழைப்பு போயிடுச்சா? அனுப்பி பெரும்பாலான அழைப்புதல்கள் பதிலும் வந்துருச்சு. திறப்பு விழாவுக்கு எல்லாமே வர்றாங்க. பெரிய பார்ட்டியாக இருக்கும். இருக்கத்தான் போகிறது என்று முணுமுணுத்தாள் ஹவர்ட். ஏகச்சக்கமான செலவு. லாரா சிரித்தாள். தயவுசெய்து வட்டி கடைக்காரர் மாதிரி பேசுகிறத நிறுத்துங்க. $10 லட்சம் செலவழித்தாலும் இந்த மாதிரி பப்ளிசிட்டி கிடைக்காது. பெரிய பெரிய புள்ளிகள் வரப்போகிறாங்க. அத்துடன் சரி 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 என்று கையெடுத்து கும்பிட்டான் ஹவர்ட். திறப்பு விழாவுக்கு 2 வாரம் இருந்தது. திடீரென்று ஏகப்பட்ட வேலைகள் ஒரே சமயத்தில் முளைத்து விட்ட மாதிரி தோன்றியது. வால்பேப்பர்கள் வந்து சேர்ந்தன. தரை விரிப்புகளை பொருத்தினார்கள். ஹால்கள் பெயிண்ட் அடிக்கப்பட்டு படங்கள் மாட்டப்பட்டன. 5 பேர் கொண்ட குழுவுடன் லாரா ஒவ்வொரு சூட்டையும் மேற்பார்வை செய்தால். ஒன்றில் இந்த சூட்டுக்கு இந்த கேர்டன்கள் பொருத்தமாக இல்லை, அடுத்த சூட்டின் கேர்டன்களை இங்கே மாட்டி இதை அங்கே மாற்றுங்க என்றால். இன்னொரு சூட்டில் ஒரு பியானோ இருந்தது. அதை வாசித்து பார்த்து இது ஸ்ருதி சுத்தமாக இல்லை, சரி பண்ணுங்க என்றாள். 3வது சூட்டில் மின்சார கணப்பு வேலை செய்யாமல் இருந்தது, அதை ரிப்பேர் பண்ணுங்க என்றாள். ஊழியர்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தது. ஒவ்வொன்றையும் தானே செய்ய போகிற மாதிரி கட்டளை பிறப்பித்து கொண்டிருந்தால் லாரா. இன்ன இடம்தான் என்றில்லை. ஒரு சமயம் சமையல் அறையில் இருப்பாள், இன்னொரு சமயம் லாண்ட்ரி அறையில் இருப்பாள், இன்னொரு சமயம் ஸ்டோர் அறையில் இருப்பாள். ஒவ்வொரு இடத்திலும் கேள்வி கேட்பாள், குடைந்தெடுப்பாள், குறை கூறுவாள், இன்னென்ன பொருத்த வேண்டும் என்று சொல்வாள். ஹோட்டலை நிர்வாகம் செய்வதற்காக அமர்த்தப்பட்டிருந்த மனிதர், பதட்டப்படாதீங்க மிஸ் லாரா, எந்த ஹோட்டலும் திருப்ப விழா சின்ன தினத்தன்று சின்னதாக ஏதாவது கோளாறு ஏற்படத்தான் செய்யும் என்றார். ஏன் ஹோட்டலில் ஏற்படக்கூடாது, ஏற்படவே கூடாது என்றாள் அவள். திறப்பு விழா தினமும் வந்தது. ராத்திரி பூரா தூக்கம் பிடிக்காமல் காலை 4 மணிக்கு எழுந்து விட்டார் லாரா. பால் மார்ட்டினுடன் உடனே பேச வேண்டும் என்று ஒரே துடிப்பாக இருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் அவரை கூப்பிட வழியே இல்லை. உடை அணிந்து கொண்டு வெளியே உலாவ புறப்பட்டாள். எல்லாம் பிரமாதமாக அமையப் போகிறது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டால். ரிசர்வேஷன் கம்ப்யூட்டரை இன்று வைத்து விடுவார்கள். 3வது அடுப்பு இன்று வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். 7ஆம் நம்பர் ஸ்வீட்டில் பூட்டு சரியாக இல்லை, இன்று சரிப்படுத்தி விடுவார்கள். நேற்று சில வெயிட்ரஸ் பெண்கள் வேலையிலிருந்து நின்று விட்டார்கள். புதிய பெண்கள் அமர்த்த வேண்டும். ஓரிடத்தில் ஏர் கண்டிஷன் சரியாக வேலை செய்யவில்லை, அதை சரி செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு அழைக்கப்பட்டிருந்த விருந்தினர்கள் வரத் தொடங்கினார்கள். சீருடை அணிந்த காவலர்கள் ஒவ்வொரு வாயிலும் நின்று அழைப்புதல் இருக்கிறதா என்று பார்த்து உள்ளே அனுமதித்தார்கள். பெரிய பிஸ்னஸ் புள்ளிகளும் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களும் நகரசபை அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். அழைப்புதல் பட்டியலை லாரா முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் பார்த்து கூஜாக்கள் ஜால்ராக்களின் பெயர்களை நீக்கியிருந்தாள். விஸ்தாரமான முன் வராந்தாவில் நின்று கொண்டு விருந்தாளிகள் வரவேற்று கொண்டிருந்தாள் லாரா. நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உள்ளே போய் எல்லா இடங்களையும் பாருங்கள் ப்ளீஸ் என்றாள். ஹவர்டை தனியாக அழைத்து, ஏன் மேயர் வரல என்று கேட்டாள். அரே ரொம்ப பிஸியா, அதாவது நான் முக்கியமில்லைன்னு நினைக்கிறாரு, அப்படி தானே? அவர் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் காலம் வரும் என்றான் ஹவர்ட். துணை மேயர்களில் ஒருவர் வந்தார். நீங்கள் வந்தது எங்கள் ஹோட்டலுக்கே பெருமை என்று வரவேற்றால். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையின் கட்டிட விமர்சகரான கிரேசன் என்பவரின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்தார் லாரா. அவருக்கு மட்டும் இந்த கட்டிடம் பிடித்து விட்டதானால் ஜெயித்தாயிற்று என்று நம்பலாம். பால் மார்ட்டின் தன் மனைவி நீனாவுடன் வந்தார். அவளை லாராவை பார்ப்பது இதுவே முதல் தடவை. கவர்ச்சியாகவும் ஒயிலாகவும் இருந்தாள் நீனா. தான் ஏதோ குற்றம் புரிந்து விட்டு போன்ற உணர்ச்சி திடீரென ஏற்பட்டது லாராவுக்கு. அவளிடம் நேரே வந்தார் பால் மார்ட்டின். மிஸ் லாரா, நான் பால் மார்ட்டின், என் மனைவி நீனா, எங்களை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி என்றார். லாரா அவர் கையை குலுக்கினாள். தேவைக்கு மேலேயே ஒரு வினாடி அதிகமாக, நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, தயவுசெய்து உள்ளே போயிருங்கள் என்றாள். ஹோட்டலை ஒரு முறை ஏற இறங்க பார்த்தார் பால் மார்ட்டின். ஏற்கனவே 5-6 தடவை அவர் இதை பார்த்தாயிற்று. இருந்தாலும் முதன்முறையாக பார்க்கிற மாதிரி வெகு அழகாக இருக்கிறது, நீங்கள் ரொம்ப வெற்றிகரமாக வர போகிறீங்க என்று பாராட்டினார். லாராவை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் நீனா. ஆமாம், நிச்சயமாக வெற்றிகரமாக வருவார் என்றாள். அவளுக்கு ஒரு வேளை நம் ரகசியம் தெரியுமோ என்று லாரா நினைத்து கொண்டாள். கூட்டமாக விருந்தாளிகள் வரத் தொடங்கினார்கள். 1 மணி நேரம் சென்றது. முன் விரந்தாவிலேயே லாரா நின்றிருந்தாள். ஹவர்ட் அவளை நோக்கி வேகமாக வந்தாள். என்ன லாரா, இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க? அங்கே எல்லோரும் ஒன்று தேடுறாங்க. விருந்து மண்டபத்தில் அவர்கள் கூப்பிட்டு கொண்டிருக்காங்க. நீ அங்கே வருவதற்கு என்ன என்றான். கிரேசன் இன்னும் வரவில்லையே, அவருக்காக காத்து கொண்டிருக்கேன். யார்? நியூயார்க் டைம்ஸ் விமர்சகரா? 1 மணி நேரம் முன்பே அவரை பார்த்தனே. என்னது? ஆமாம், எல்லோருடன் சேர்ந்து அவரும் ஹோட்டலை சுற்றி பார்த்துட்டு இருந்தார். எனக்கு ஏன் சொல்லலை? நான் உள்ளே அல்லவா இருந்தேன். என்ன சொன்னார் அவர் என்று அவளோட விசாரித்தார் லாரா.
அவர் முகத்தை கவனிச்சிங்களா? என்ன தோன்றியது? ஹோட்டல் அவருக்கு பிடிச்சிருந்ததா? அவர் எதுவுமே சொல்லலை. முகத்தை பார்த்தேன், அவருக்கு பிடிச்சிருந்தா இல்லைன்னு எனக்கு தெரியல. எதுவுமே சொல்லலையா அவர்? லாராவின் உள்ளத்தில் சுமை ஏறிற்று. கட்டிடம் பிடித்திருந்தால் ஏதாவது சொல்லியிருப்பார், சொல்லவில்லை என்ற கெட்ட அறிகுறி. பார்ட்டி பிரம்மாண்டமான வெற்றியாக இருந்தது. விருந்தினர்கள் பலர் சாப்பிட்டார்கள், குடித்தார்கள், ஹோட்டலுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அன்று இரவு முடியும் முன் பாராட்டு மழையில் நனைந்து போனாள் லாரா. அருமையான ஹோட்டல் மிஸ் லாரா, நான் நியூயார்க் வரும்போதெல்லாம் இங்கே தான் தங்குவேன். ஒவ்வொரு அறையிலும் பியானோ வச்சுருக்கீங்க, அருமையான ஐடியா. கணப்புகளை பார்த்து மோகித்து போயிட்டேன். என் ஸ்நேகிதர்களுக்கெல்லாம் இந்த ஹோட்டல் தான் சிபாரிசு செய்வேன். இப்படி பலர் சொன்னார்கள். நல்லது, நியூயார்க் டைம்ஸ் விமர்சகருக்கு பிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஹோட்டல் வெற்றிகரமாக அமைந்து விட்டது என்று எண்ணிக்கொண்டாள் லாரா. வால்மார்ட்டினும் நீனாவும் புறப்பட்டார்கள். லாரா அவர்களை வழி அனுப்பினாள். இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி மிஸ் லாரா. நியூயார்க் மொத்தமும் இதுவே பேச்சாக இருக்க போது என்றார் பால் மார்ட்டின். ரொம்ப நன்றி மிஸ்டர் மார்ட்டின், நீங்கள் வந்ததில் சந்தோஷம். நீனா அமைதியாக குட் நைட் மிஸ் லாரா என்றார். குட் நைட். வாசல் கதவை தாண்டும் போது நீனா, ரொம்ப அழகாக இருக்கால அவ இல்லையா பால் என்று கணவரிடம் கேட்பது லாராவுக்கு கேட்டது. அடுத்த வியாழக்கிழமை நியூயார்க் டைம்ஸ் இதழ் வெளிவருகிற தினம் காலை 4 மணிக்கே பத்திரிகை கடையில் போய் நின்றாள் லாரா. முதல் பிரதியை வாங்கி அவசர அவசரமாக புரட்டினாள். கட்டிடங்கள் என்ற பகுதியில் தொடரும்.